பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மாவோட பிறநாள் அன்னைக்கு அந்த கல்லறைக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கா. ஹாப்பி பர்த்டே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் எடுத்து சாப்பிட்டு இருக்கா. அப்ப அவ ஃப்ரெண்டுகாரி ஒருத்தி வாரா. உன்னை வீட்டுல போய் பார்த்தேன், நீ அங்க இல்லையா? சரி நீங்க தான் பண்ண வந்தேன் அப்படிங்கிறா. இந்த அப்படி நோட்டு அப்படின்னு ஒரு நோட்டையும் கூடவே ஒரு கேமராவையும் கொடுத்துட்டு போறா. அப்ப ஃப்ரெண்ட் சுத்தி பார்த்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றா. எனக்கு இங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு அவ சொல்ல, பேய் தான் இருக்கு அப்படின்னு இவ காமெடியா சொல்றா. இந்த பொண்ணுக்கு பேய் மேல துளி அளவு கூட நம்பிக்கை கிடையாது. அவ ஃப்ரெண்ட் அங்க வந்து கிளம்பிடுறா. சரி இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம்னு போட்டோ எடுக்கிறா. அந்த கேமரால ஒண்ணும் தெரியல, நல்லதா இருக்கு. தூரமா இது சவுண்ட் கேட்க சரி அங்க ஒரு போட்டோ எடுப்போம்னு போட்டோ எடுத்து பார்த்தா அந்த போட்டோல யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நேர்ல பார்த்தா இல்ல. திருப்பி போட்டோ எடுக்கிறா, பக்கத்துல வர மாதிரி இருக்கு. தலவரிக்கே எஞ்சி ஓடி போய் பேரட்ல இருந்து போட்டோ எடுக்கிறா. பார்த்தா அங்கேயும் அது இருக்கு. திருப்பி அவ ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணி பேய் என் பின்னாடியே வருது, என்னடி பண்ணான்னு கேக்குறா. அவளும் நீ முதல்ல அங்க இருந்து வீட்டுக்கு போ, கதவு விண்டோல எல்லாம் உப்பு போட்டு வைன்னு சொல்றா. இவளும் அதே மாதிரி செய்யறா. கடைசியில பார்த்தா அதையும் மீறி அந்த பேய் உள்ள வந்துருது. இவளும் கேமரா வச்சு போட்டோவா எடுத்து பாக்குற, ஒவ்வொரு இடமா எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக. கடைசியில கேமரா திருப்பி அவளை பாக்குற மாதிரி எடுக்கிறா. போட்டோ கரெக்டா கிளிக் ஆகும்போது ஆன்னு கத்திட்டே முடிக்கிறாங்க. இப்ப அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா. எங்கடி இருக்க அப்படின்னு தேடுறா. அங்க ஒரு போட்டோ இருக்கு, அதை எடுத்து பார்த்தா இவளா அந்த பேய் கடிக்கிற மாதிரி இருக்கு. அவளதான் அடிச்சு புடிச்சு தலை வரைக்கும்